அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருமணத்திற்கு முன்பே பிறந்த தனது குழந்தையை கழிவறைக்குள் மூழ்கடித்து கொன்ற தாயின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகேயுள்ள கண்டராதீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த வேதியராஜ் என்பவரது 20 வயது மகள் லாரா. இவர் திருமணத்திற்கு முன்பு தனது ஆண் நண்பரால் கர்ப்பமடைந்துள்ளார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது தந்தை வேதியராஜை பார்க்க சென்ற லாரா தனக்குத்தானே கழிவறைக்கு சென்று பிரசவம் பார்த்ததில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதை மறைக்க முயன்ற லாரா தனக்கு பிறந்த பெண் குழந்தையை அந்த கழிவறைக்குள் அழுத்தி கொலை செய்துள்ளார். உடல் முழுவதும் உள்ளே சென்ற நிலையில் கால் மட்டும் வெளியில் தெரிந்துள்ளது. இதை கண்ட தூய்மை பணியாளர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் பச்சிளங்குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரியலூர் காவல் நிலைய போலீசார் லாரா மற்றும் அவரது தாயாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சான்றிதழ்கள் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு 1 வார காலத்திற்குள் சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் உள்ள அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 107 பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்ட அரசாணை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், விரைவில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் சாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை 1 வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் சான்றிதழ் கேட்டு சேவை மையத்திற்கு வரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் கூறினார். சான்றிதழ் போட்டவர்கள் எல்லாம் 1 வார காலத்திற்குள்ள வழங்க வேண்டும் என்று சொல்லி வருவாய்த்துறையிலிருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் தாக்கீது அனுப்பியிருக்கிறோம். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் 1 வார காலத்திற்குள்ளாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 1 வார காலத்திற்குள்ளாக எல்லா விதமான சான்றிதழும் அங்கங்கே வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்திருக்கோம். முகாம் திட்ட முகாம் எதுவும் போட்டீங்க சார்? திட்ட முகாமில் வாங்கிக்கிறோம். சரிங்க சார். அந்தந்த தாலுகா அலுவலகத்திலே போய் வாங்கிக்கலாம். ஓகே சார். ஸ்கூல்லே கொடுப்போம்ல, இசேவை மையத்தில் வாங்கிக்கிறோம்ல. இசேவை மையத்தை வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எங்கேயாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக அங்கே இருக்க தாசில்தாருக்கோ ஆர்டிஓக்கோ கவனத்துக்கு கொண்டு சொன்னால் உடனடியாக அதுக்கு வேண்டிய நிவர்த்தி செய்யணும். கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைய வந்த குற்றவாளியை தங்களது லிமிட் இல்லை என்று கூறி போலீசார் அலைக்கழித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வினோத் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொண்டு சென்னையில் மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றி வந்துள்ளார். அப்போது சென்னை மவுண்ட் ரோடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தும் பழக்கத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். சம்பவத்தன்று ஒன்றாக மது அருந்திய போது வினோத்திற்கு கொடுத்துள்ள சுமார் 5 லட்சம் பணத்தை சரவணன் திரும்ப கேட்டுள்ளார். அப்போது பணத்தை தர மறுத்த வினோத்திடம் சரவணன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் வினோத்தை அடித்து கொலை செய்து அவரது உடலை செட்டி புண்ணியம் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல் குவாரியில் வீசியுள்ளார். தொடர்ந்து அச்சத்தில் இருந்த சரவணன் போலீசில் சரணடையலாம் என முடிவெடுத்து சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அப்போது இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் இது தங்களுடைய லிமிட்டில் வராது, மறைமலை நகர் போலீசிடம் சரண்டர் ஆகும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அங்கு சென்ற சரவணனையும் மறைமலை நகர் போலீசார் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தை அணுகும்படி அனுப்பி வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சரவணன் செங்கல்பட்டு தாலுகா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கல்குவாரியில் இருந்து வினோத்தின் உடலை மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கியுள்ளனர். தொடர்ந்து இது தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக போராட்டத்தை கண்டு டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் உடனடியாக தமிழகம் திரும்பினாலும் ஆச்சரியமில்லை என்று RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பாலியல் குற்ற சம்பவங்களை கண்டித்தும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்தும் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த RB உதயகுமார், ஒருங்கிணைந்த தஞ்சை தரணியில் ஒன்று திரண்டிருப்பதை பார்த்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் குளிர் காய்ச்சல் வந்து தமிழகத்திற்கு திரும்பினாலும் ஆச்சரியமில்லை என்று விமர்சித்தார். மேலும் டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் நாட்டு மக்களுக்காக செல்லவில்லை, தன் வீட்டு மக்களுக்காக சென்றுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். இங்கே ஒருங்கிணைந்த தஞ்சை தரணி ஒன்று திறப்பதை பார்க்கிற போது நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள செல்லிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் குளிர்காய்ச்சல் வந்து தமிழகத்துக்கு திரும்பினாலும் ஆச்சரியம் இல்லை, 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு இப்போது யார் இந்த சார்,
யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த விஐபி, யார் அந்த குற்றவாளி என்று தமிழக மக்கள் எழுப்புகிற அந்த கேள்வியில இருந்து அந்த தம்பிகளையும் அந்த குற்றவாளிகளையும் அந்த சார்களையும் காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு டெல்லி செல்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அச்சரிச்சலிலே வாய்க்கு வந்தபடி இன்றைக்கு அவர் மட்டுமல்ல, அவருடைய கைத்தடிகளை கொத்தடிமைகளை வைத்துக்கொண்டு உளறி வருவதை, வாந்தி எடுத்து வருவதை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் நாட்டு மக்களுக்காக போல, தன் வீட்டு மக்களுக்காக போறாரு. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். வேணும்னா ஸ்டாலின் டெல்லியில இறங்கணும்னு உங்க தலைவரை விட்டு கேட்க சொல்லுங்க, உங்க நண்பரை விட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தனது யூடியூப் சேனலை முடக்க முயற்சி நடப்பதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை சார்பு செயலாளரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், ஆளும் கட்சியைதான் விமர்சிக்க முடியும், எதிர்க்கட்சி செத்த பாம்பு, அதை பேசி என்ன செய்ய முடியும் என்று காட்டமாக தெரிவித்தார். மேலும் சவுக் ஊடகத்தை முடக்குவதற்கு காவல் ஆணையாளர் செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். சென்னை காவல் ஆணையர் அருண் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையுடன் இணைந்து தனக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருவதாக சவுக்கு சங்கர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தேர்தல் தொடர்ந்து வருவதால் அரசின் மீது கூர்மையான விமர்சனங்களை சவுக்கு மீடியா தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் என்னிடம் பணியாற்றக்கூடிய என்னுடைய ஊழியர்களை இப்படி அச்சுறுத்துவதன் மூலமாக என்னிடம் பணியாற்றுவதற்கு எந்த ஊழியரும் முன்வர மாட்டார். அப்படி எனக்கு ஊழியர்கள், எனக்கு விஷுவல் கேமரா தெரியாது, எனக்கு விஷுவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாது, நான் பேச தான் தெரியும் எனக்கு. ஸோ என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு யாரும் வரல, கேமராமேன் வரல, விஷுவல் எடிட்டர் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி நீ சேனல் நடத்துவேன்? ஸோ 2026 தேர்தலுக்கு சவுக்கு மீடியா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ நான் அவங்க சேனலில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸை பூரா இது மாதிரி ஹாரஸ் பண்ணி ஒருத்தரையும் வேலைக்கு வர விடாமல் பண்ணி சேனலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்று இந்த அரசுக்கு உதவுவதற்காக திரு அருண் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார். தமிழக முதல்வர் இதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் புகழை பறைசாற்றும் இடத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அறிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன் ஆகியோர் மணிமண்டபத்தில் உள்ள முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன், தமிழகத்தில் அனைத்து தலைவர்களையும் போற்றுகின்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளது. விரைவில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்பொழுது எந்த இடத்தில் மணிமண்டபம் கட்டினால் முத்தரையருக்கு பெருமை சேர்க்குமோ அந்த இடத்தில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். மேலும் அடுத்த ஆண்டு பெரும்பிடுகு முத்தரையருக்கு மத்திய அரசின் சார்பில் இதே இடத்தில் தபால் தலை வெளியிடப்படும் என தெரிவித்தார். ஆனால் இங்கே மணிமண்டபம் இருக்கு. இந்த மணிமண்டபத்தில் வந்து அவர் வரலாறு குறித்த ஆவணங்கள் நிச்சயமாக நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, நாம் இந்த 75வது சுதந்திர தினம் கொண்டாடுகின்ற நேரத்தில் அனைத்து தலைவர்களையும் போற்றுகின்ற விதமாக அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக தமிழக அரசாங்கம் அல்லது கலாச்சாரத்துறை மூலியமாக இது அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுக்கிறோம். இங்கே எல்லாரும் கேட்குறீங்க, பொதுமக்களுடைய கேள்வி வரும்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு நிச்சயமாக நாங்கள் ஐயா அவர்களுக்கு எந்த இடத்துல பெருமை சேர்த்துனா சரியாக இருக்குமோ அந்த பெருமையை இதுவரை நடந்திராத ரோட் ஷோவாக மதுரையில் முதலமைச்சரின் ரோட் ஷோ இருக்க வேண்டும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் திமுக வடக்கு மாநகர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர்கள் மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, மே 31ஆம் தேதி தமிழக முதலமைச்சரின் மாபெரும் ரோட் ஷோ நடைபெறுகிறது. திமுகவுக்கு அரும்பாடுபட்ட மதுரையின் முதல் மேயர் முத்துவின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மேலும் இந்த ரோட் ஷோ வரலாறு காணாத வகையில் இருக்க வேண்டும். நமது தொண்டர்கள் அணி அதற்காக ஒன்று திரண்டு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரையில் நடத்தலாம் என்ற நம்பிக்கையோடு முடிவெடுத்தார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அமைச்சர் மூர்த்தியின் செயல்பாடாக தான் இருக்க வேண்டும் என்றும், ஒரு காலத்தில் கூட்டம் என்றால் அண்ணன் நேருவை சொல்வார்கள், தற்போது அந்த பெயரை மூர்த்தியும் பெற்றுள்ளார் என்று புகழ்ந்து பேசினார். சென்னைக்கு தவிர வேறு இடங்களில் நடத்துவது சாதாரண காரியம்.
அந்த அளவுக்கு கழக தலைவரும் துணை முதலமைச்சரும் இங்கே மதுரையில் நடத்தலாம் என்று நம்பிக்கையோடு முடிவெடுத்தார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அந்த மூர்த்தியுடைய செயல்பாடாக தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஒரு காலத்தில் சொல்வார்கள், தமிழ்நாட்டிலேயே சிறப்பான கூட்டம் நடத்துவது அண்ணன் மாண்பு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் தான் பெரிய திறமை என்பார்கள். இன்றைக்கு நம்ம சொல்லலாம், அதையும் மிஞ்சி மதுரையில் நம் அண்ணன் மூர்த்தி நடத்துவார் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பாடாயிடுச்சு. பனைவோலையில் விசிறி செய்யும் தொழில் அழிவின் விளிம்பில் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள தொழிலாளி உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் எரவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் இவர் பனைவோலையிலிருந்து விசிறி தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். ஒரு விசிறி 25 ரூபாய்க்கு விற்பனை செய்து வரும் நிலையில் இதனால் தங்களுக்கு உரிய லாபம் கிடைக்கவில்லை என்று கவலை தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற தொழில் அழிவு நிலையில் உள்ளதாக தெரிவித்த அவர், தங்களை போன்றவர்களை அரசாங்கம் ஊக்குவித்து தங்களிடமிருந்து விசிறிகளை கொள்முதல் செய்து விற்பனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். காத்தாடி ஏசி இந்த காத்தாடின்ட்டு வந்துட்டு பணம் ஓலையை விசிறியை விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏதோ பைபாஸில் வந்துட்டு 1-2 வாங்கிட்டு போகிறாங்க. இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு இது அவங்களே சொந்தமாக எங்கள்கிட்ட விசிறியை வாங்கி எங்களுக்கு ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். நாங்கள் நல்லா இருக்கும். வேலூரில் தகாத உறவால் திருமணமான பெண் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் சின்ன அல்லாபுரத்தைச் சேர்ந்த திருமணமான ஷபினா பானுக்கு குழந்தைகள் ஏதும் இல்லை. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்த ஷபினா பானு சின்ன அல்லாபுரத்தில் தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சுரேஷ் என்பவருடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்த நிலையில் அவருடன் பேச்சை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் ஷபினா பானு வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரும்பு ராடால் அவரை அடித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த ஷபினா பானு உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சுரேஷை கட்டி வைத்து தாக்கியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து போலீசாரிடம் தப்பிக்க வீட்டுக்கு சென்ற சுரேஷ் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த பாக்காயம் போலீசார் கொலை மற்றும் தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே தனியார் காப்பகத்தில் மாற்றுத்திறனாளி அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள சோமனூர் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான மனநலம் குன்றிய இளைஞரை அவரது தந்தை யுத்ர சேரிட்டபிள் டிரஸ்ட் எனும் தனியார் காப்பகத்தில் சேர்த்துள்ளார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி சுற்றுலா அழைத்து சென்ற தனியார் காப்பகம் இளைஞர் தொலைந்து விட்டதாக அவரது தந்தைக்கு தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து தந்தை தனது மகன் காணவில்லை என ஆழியார் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் மனநலம் குன்றிய இளைஞரை கடந்த 12ஆம் தேதி அடித்து கொலை செய்யப்பட்டு தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைக்கப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கு பிறகு புதைக்கப்பட்ட இளைஞர் உடலை தோண்டி எடுக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். சாத்தான்குளத்தில் குடும்பத்தினர் வேறு ஊருக்கு குடிபெயர முயற்சி செய்த நிலையில் தான் படித்து வந்த பள்ளியை விட்டு செல்ல மனமில்லாமல் மாணவன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள புதுக்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்கண்ணன் என்பவரின் மகன் இஷான் 14 வயதான இவர் தற்போது 10ஆம் வகுப்பு செல்ல உள்ளார். இந்நிலையில் தந்தை முத்துக்கண்ணன் சென்னையில் தனியார் கல்லூரியில் வேலை பார்த்து வரும் நிலையில் வரும் கல்வி ஆண்டு முதல் குடும்பத்தினரோடு சென்னையில் சென்று குடிபெயர இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு மாணவன் இஷான் குடும்பத்தினரிடம் ஏற்கனவே படித்து வந்த பள்ளியை விட்டு வர முடியாது என கூறி எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று இஷான் களைக்கொல்லி மருந்தை குடித்து வீட்டின் பின்புறம் மயங்கி கிடந்துள்ளார். தொடர்ந்து மயக்க நிலையில் இருந்து அவரை மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து சாத்தான்குளம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமான நிலையத்தில் மேளதாளங்களுடன் உற்சாகமாக வரவேற்கப்பட்டார். நிதி ஆயோக் 10வது நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி சென்றார். முதலமைச்சர் வருகையொட்டி அவரை மேளதாளங்களுடன் வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் திமுக தொண்டர்கள் கைகளில் திமுக கொடிகளை ஏந்தி முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்றனர். டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி AKS விஜயனுடன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் TR பாலு, ஆர் ராசா, கலாநிதி வீராசாமி, அருண் நேரு உள்ளிட்டோர் முதலமைச்சரை வரவேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.